ரைட் பா மக்களே, இந்த கிளாஸ் வந்து நேற்று எடுத்த கிளாஸோட கண்டினியூவேஷன் பா. என்ன புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னா, 2 யூனிட் உங்களுக்கு டிரைவ் பண்ண சொல்லித்தர போகிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான டெரிவேஷன், ஒரு ரிலேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி பண்ண போகிறோம். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் டெரிவேஷன் நீங்கள் 9th 10th +1 +2 படித்தாலுமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் எழுதும் போதில் யூனிட் மறந்து போச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம். 10th 9th படிக்கிறவங்களுக்கு புதுசாக படிப்பீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா. எல்லாரும் கவனிங்க, சார் எதுக்கு இந்த பாடத்தை நடத்தினேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அப்ளை ஆகும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. எல்லாரும் கவனிங்க, நேற்று பார்த்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், இது உனக்கு 9th 10thலேயே வந்துருப்பா. என்ன ஃபார்முலா? F is equal to Gm1 m2 by r². G பேர் என்ன சொன்னோம்? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். m1 m2ங்கிறது மாஸ் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ், r டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஆப்ஜெக்ட்ஸ் பா. G வேல்யூ பார்த்தோம் 6.67 into 10⁻⁻11 nm² kg⁻⁻2. ரெண்டாவது பாருங்க, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ். இது உன் புக்கில் எங்கேயோ வருது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு வரும். +2ல தான் அந்த ஃபார்முலா வருது. இது சார் என்ன சொன்னேன், 9thலயோ 10thலயோ வந்துடும், அப்புறம் +1லயும் வரும். எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இது +2ல தான் வருது நம்ம புக்கில். இந்த பாடத்துக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிப்பீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். மூணாவது ஃபார்முலா ஒன்று வருது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். இது மேக்னெட்டிசம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிசம் 9th 10thல வரலாம், இல்லை +1லயும் வரலாம். இந்த ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ், அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. F equal to 1/4 இது பேர் சார் என்ன சொன்னேன், எப்சிலான் நாட் Q1 Q2 by r². இதுல Q1 Q2 எதை குறிக்கும்? சார்ஜஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சார்ஜஸ். எப்சிலான் நாட் என்ன வேல்யூ? 8.854 into 10⁻⁻12 c² n⁻⁻1 m⁻⁻2. மூணாவது பார்ப்பா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், that is forces between two magnetic poles சொல்லுவோம். F equal to μ0/4 இன்னொன்று m1 m2 by d². இந்த m1 m2 பேரு போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? போல் ஸ்ட்ரென்த். இங்க என்ன பார்த்தோம்? m1 m2னா மாஸ் பார்த்தோம், மாஸ் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். இங்க m1 m2 எதை குறிக்கும்? போல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும்பா. d வந்து டிஸ்டன்ஸ் தான் குறிக்கும். μ0 என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவோம்? μ0 அப்படின்னா அதோட வேல்யூ 4 into 10⁻⁻7 Henry/meter. இன்னொன்று சார் சொன்னேன் எப்சிலான் நாட்னு சொன்னேன், இன்னொன்று μ0ன்னு சொன்னேன்ப்பா. எப்சிலான் நாட் அப்படின்னா இதுக்கு பேர் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பெர்மிட்டிவிட்டி. μ0 அப்படின்னா பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம்ப்பா. ரைட் பா மகளே, கவனிங்க, சார் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னா இன்னொன்று பெர்மியபிலிட்டி. பெர்மிட்டிவிட்டி எதில் வரும்? எலக்ட்ரிசிட்டியில் நம்ம சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி ஒரு மீடியத்தில் பாஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பெர்மிட்டிவிட்டி. அதே பெர்மியபிலிட்டி அப்படின்னா ஒரு மீடியத்தில் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா இங்கே கவனிங்க, சார் ஒரு 3 மெட்டீரியல் வச்சுருக்கேன். இது புக்கு பா, இது பேப்பர் மெட்டீரியல், இது பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது ஒரு ஸ்டீல் அயன் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுதுன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்படி போகுது அப்படின்னா இந்த புக்கில் போகிறது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் சார் பிளாஸ்டிக் காட்டுறேன். இதில் மேக்னெட்டிக் நம்ம அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுன்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அவ்வளோவா நல்லா போக முடியாது. ஏன்னா பிளாஸ்டிக் என்ன சொல்லுவோம்? நம்ம இன்சுலேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்சுலேட்டிங் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்? இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நல்லா பாஸ் ஆக முடியாது. இட் won't permit the electric lines of forces to pass through it. இதே நம்ம புக்கை யூஸ் பண்ணா கொஞ்சோண்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் போக முடியும். அதே ஸ்டீல் மாதிரி இப்படி யூஸ் பண்ணோம், இது மாதிரி இதுல ஈஸியா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் போகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்லுவோம்? நம்ம பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பெர்மிட்டிவிட்டி. அப்ப கிவன் மீடியத்துல எப்படி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் போகுதுன்னு படிக்கணும். தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் பெர்மிட்டிவிட்டி. அதுக்கு தான் சார் என்ன சொன்னேன்? எப்சிலான் நாட்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? எப்சிலான் நாட். இதே அப்படியே மேக்னெட்டிசம் அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு மீடியத்தில் எப்படியா போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பேரு
பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பெர்மியபிலிட்டி. அதுலயும் இதே மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம். இதுல அவ்வளவா போகாது. இது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதுல கொஞ்சோண்டு போகும். இதுல மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதுல ஸ்டீல் தானே, அயன் தானே, அப்ப இட் will permit magnetic lines of forces to pass through it easily. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பெர்மியபிலிட்டி பா. அப்ப பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி போகுதுன்னு படிக்கிறது. அதே பெர்மியபிலிட்டி அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி போகுதுன்னு படிக்கிறதுப்பா. ரைட் பா மக்களே, இப்போ சார் ஒன்று சொல்லி தர போறேன். நம்ம ஹென்ரின்னு நேற்று படித்தோம். அது உங்க பாடத்தில் உங்க புக்கில் +2 லெவலில் இல்லை 10th லெவலில் ஒரு பாடத்தில் மட்டும்தான் வருது ஹென்றி. அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி சார் ஒன்று சொல்ல போறேன். இப்போ கண்டக்டார்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கண்டக்டார். அதோட ப்ராப்பர்ட்டி கண்டக்டன்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டார்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டி ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இண்டக்டார்னு ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? இண்டக்டார். அதுக்கு இன்னொரு பேரு காயில்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? காயில். இந்த பால் பாயிண்ட் பெயின்ல யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல காயில், அது மாதிரி இருந்தா அது பேர் என்ன சொல்லுவோம்? இண்டக்டார். இதே இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தா அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அந்த இண்டக்டார் வர இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஹென்ரின்னு ஒரு என்ன வரும்? ஹென்றி. மிச்ச இடத்துல உங்களுக்கு ஆம்பியர், வோல்டேஜ், ஓம்லாம் படிச்சிருப்பீங்க. எல்லாரும் கவனிங்க, சார் 2 தான் எழுதியிருக்கேன். இங்க பார்த்துக்கோ. ரெசிஸ்டார் அது ஒரு டிவைஸ், ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்றது. ஆர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆர் பார். அதோட சிம்பிள் பாருங்க, இப்படிதான் சர்க்யூட் டயக்ராம் நம்ம போடுவோம். ரெசிஸ்டார். இட்ஸ் வேல்யூ இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். அதோட யூனிட் என்ன சொல்லுவோம்? ஓம். என்ன சொல்லுவோம்? ஓம். இந்த ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன், இது உங்களுக்கு தெரியும். ஒமேகான்னு படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? ஒமேகா. இது உங்களுக்கு புதுசு. இது +1 தான் பிசிக்ஸ்ல வருது. +1 +2. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புது டேர்ம்பா, அதுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். 9th 10th மோஸ்ட்லி வராது. இண்டக்டார்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இண்டக்டார் அப்படின்னா மீனிங் காயில். என்ன சொல்லுவோம்? காயில். சார் இதோட சிம்பிள் இங்க போட்டிருக்கேன். இண்டக்டன்ஸ் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? இண்டக்டன்ஸ். இதோட யூனிட் தான் என்ன? ஹென்றி. நேற்று எழுதணும்ல, இப்ப இங்க ஹென்றி பர் மீட்டர் போட்டுக்கோங்க பாருங்க. அந்த ஹென்றி எதோட யூனிட்? இண்டக்டன்ஸ். ஒன்னு எல், இன்னொன்னு எம்னு போட்டிருக்கு. எல்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், எம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம படிப்போம். அடுத்து நல்லா கவனிங்கப்பா. ரைட் பா மக்களே, சார் இப்போ சொல்லி தர போறது ஹவு டு டிரைவ் த யூனிட். இது உனக்கு 10, 11, 12 உங்க எல்லாத்துக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு யூனிட் டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜின்னு படிச்சு உனக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்ல போய் மறந்துட்டீங்கன்னா உனக்கு ஈஸியா டிரைவ் பண்ணலாம். அது மாதிரி இன்னொன்று படிச்சோம், எப்சிலான் நாட்னு படிச்சோம்ல, அதுக்கும் கான்ஸ்டன்ட் டிரைவ் யூனிட் டிரைவ் பண்ண போறோம். எல்லாரும் கவனிங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னா மீட்டர், டைம்னா செகண்ட். அப்ப m/s இல்ல ms⁻⁻1. அதே மாதிரி டிரைவ் பண்ண போறோம். சார் சொல்லி தரேன், இங்க கவனிப்பா. நல்லா கவனி. ஜிக்கு பண்ண போறோம். எஃப்க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? g × m1 m2/r². இப்போ எதுக்கு பண்ண போறோம்? ஜிக்கு தானே பண்ண போறோம். ஜிக்கு பண்ண போறோம் அப்படின்னா மிச்சம் எல்லா டேர்மே அந்த சைடு கொண்டு போயிரு. ஜி எழுதிக்கோப்பா. இந்த r² மேல போனா என்ன வரும்? f × r². சார் திருப்பி சொல்றேன், ஜி மட்டும் இருக்கு, r² மேல கொண்டு போ, f × r². மறுபடியும் இந்த m1 m2 எங்க வரும்? கீழே வருமா? அப்ப m1 m2. அப்ப எதுக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதை ஒரு சைடு இருக்கு, மிச்சம் எல்லாத்தையும் இங்க எழுதிக்கீங்கப்பா. Fனா ஃபோர்ஸ் பா, ஃபோர்ஸ்னா நியூட்டன். Rனா டிஸ்டன்ஸ், இங்க r² போட்டுருக்கு, அப்ப மீட்டர் ஸ்கொயர். டிவைட் பை போட்டுக்கோ. இங்க m1 இங்க m2 ரெண்டுமே மாஸ், அப்ப kg × kg, அப்ப n m² பார் kg². இது மேல போனா எப்படி வரும்? n m² kg⁻−2. இப்படி நீ எக்ஸாம்ல ஒரு நிமிஷத்துல நீங்க ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம். அப்ப கண்டிப்பா உனக்கு மார்க் போகவே போகாதுப்பா. அடுத்து இன்னொன்று நம்ம டிரைவ் பண்ண போறோம். நீங்க இதுக்குன்னா எப்சிலான் நாட்டுக்கு, இதுக்கு எப்சிலான் நாட்டுக்கு பண்ண போறோம். ஃபார்முலா பாரு, F = 1/4π எப்சிலான் Q1 Q2/r² இருக்கு. இந்த 1/4π கான்ஸ்டன்ட், இதுக்கு ஒன்றும் வேல்யூலாம் கிடையாது. இப்போ எப்சிலான் நாட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா இது கீழே தானே இருக்கு, இதை அப்படி மேலே கொண்டு போயிரு, எஃப்ஐ கீழே கொண்டு வந்துரு. சார் திருப்பி சொல்றேன், இங்க எப்சிலான் கீழே இருக்குப்பா, கீழே வரட்டா மேலே கொண்டு போ, எஃப் அப்படியே கீழே கொண்டு வந்துரு. இங்க எல்லாரும் பாருங்க, எப்சிலான் நாட் கீழே இருந்து மேலே போயிடுச்சு. அது மாதிரி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் விட்டாச்சு 1/4π. அந்த மேல உள்ள எஃப் கீழே வந்துருச்சு 1/f. மிச்சம் என்ன டேர்ம் இருக்கு? Q1 Q2/r². இதுக்கு நம்ம யூனிட் எழுத போறோம்.
1 by ஃபோர்ஸ்னா நியூட்டன் பா. Qனா சார்ஜ்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஒரு கூலும் இதுக்கு ஒரு கூலும் டிவைட் பை r னா டிஸ்டன்ஸ் பா. அப்ப r ஸ்கொயர் இருக்கப்ப மீட்டர் ஸ்கொயர். அப்ப c into c என்ன வரும்? c ஸ்கொயர். இங்க n கீழ தான இருக்கு, மேல இருந்தா n பவர் -1, m கீழ இருக்கு m2, அப்ப மேல வர n பவர் -2, அப்ப என்ன யூனிட் வருது? c ஸ்கொயர் n பவர் -1 n பவர் -2. இப்படி டிரைவ் பண்ணா நம்ம எப்பவுமே இருக்கணும்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம், இல்லன்னா இப்படி கை தட்டலாம். ஏன்னா அவனுக்கு கண்டிப்பா கரெக்ட்னு தெரியும். இது மாதிரி பிசிக்ஸ்ல எல்லா குவான்டிட்டிக்குமே நீ யூனிட் டிரைவ் பண்ணலாம்ப்பா. ரைட்பா மக்களே. இப்போ ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி பார்க்க போறோம். ஸ்மால் ஜி அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, பெரிய ஜி கேபிட்டல் ஜினா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இந்த டெரைவ்டு வேல்யூ வச்சு தான் பெரிய 5-6 டெரிவேஷன்ஸ் இருக்கு. ஹவு ஜி வேரிஸ் வித் ஆல்டிடியூட், latitude, depth எல்லாமே படிப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி பா. எல்லாரும் கவனிங்க. சார் எர்த் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஒரு க்ளோ ஸ்பியர்ல சர்க்கிங் ஆச்சுங்க. இந்த சர்ஃபேஸ்ல எம்னு ஒரு ஆப்ஜெக்ட், அதோட மாஸ் எம்முப்பா. அதோட வெயிட் வந்து mg. வெயிட் எப்பவுமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் பண்ணும். mg வெயிட். இந்த ஆறுங்கிறது ரேடியஸை குறிக்கும். எதை குறிக்கும்? ரேடியஸ். இங்க டிஸ்டன்ஸை குறிக்க போகுதுப்பா. இதுக்கு ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். உடனே ஆன்சர் வந்துட போகுது. எல்லாரும் கவனிங்க. யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் F equal to g m1 m2 by r ஸ்கொயர் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல g ஒரு m1 போது பெரிய m போட்டுரு. பெரிய m வந்து மாஸ் ஆஃப் தி எர்த், பெரிய மாஸ் ஆஃப் தி எர்த், சின்ன m வந்து மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பா. டிவைட் பை rங்கிறது டிஸ்டன்ஸ் குறிக்கும். இந்த படத்துல rங்கிறது இது ரெண்டுக்குள்ள r ரேடியஸ் குறிப்பா. அப்ப F equal to g m m by r ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா. யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் சொல்லுவோம். இன்னொரு ஃபார்முலா நேத்து சார் சொல்லி கொடுத்தேன். ஃபோர்ஸ் இன்னொரு பேரு வெயிட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வெயிட். F equal to ma ன்னு சொல்லுவோம். இங்க F equal to m into g. a க்கு பதிலா ஸ்மால் g வெயிட்னு போடுங்க. இங்கே F இங்கே F. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ண போறோம். அப்ப g mm by r square equal to mg ன்னு வந்துருச்சு. இங்க ஸ்மால் m இங்க ஸ்மால் m கேன்சல் பண்ணிரு. அப்ப gm by r square equal to என்ன வரும்? g ன்னு வரும். அப்ப இந்த r ஸ்கொயர் மேல போனா நல்லா கவனிங்கப்பா. இந்த m போயிடுச்சு. r ஸ்கொயர் மட்டும் கீழ இருந்து மேல தூக்கிட்டு வந்துரு. அப்ப gm equal to gr ஸ்கொயர். நல்லா கவனிங்க. gங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதுல இந்த ஃபார்முலால mங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த், g உங்களுக்கு தெரியும் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி. இந்த படத்துல rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த், ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இப்போ நமக்கு ஸ்மால் g தான் வேணும். அப்ப r ஸ்கொயர் கீழ கொண்டு போயிடலாம். அப்ப ஸ்மால் g equal to gm by r ஸ்கொயர். இந்த gm னா ஜெனரல் மேனேஜர் நீங்க வச்சுக்கலாம், இல்ல gm னா ஜெனரல் மோட்டார்ஸ் சொல்லலாம். அமெரிக்கால அந்த காலத்துல வெரி வெரி ஃபேமஸ் ஆட்டோமொபைல் கம்பெனி GM ஜெனரல் மோட்டார்ஸ். இந்தியால இதே மாதிரி ஒரு மோட்டார் கம்பெனி இருந்தது. அது பேரு HM சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? HM அப்படின்னா ஹிந்துஸ்தான் மோட்டார். GM னா ஜெனரல் மோட்டார்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி பா. அப்படி ஞாபகம் ஸ்மால் g equal to gm by r ஸ்கொயர். அதுக்கப்புறம் சார் ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்கு, நல்லா கவனி. இம்ப்ளாய்ஸ் இந்த g mங்கிறது கான்ஸ்டன்ட் பா. இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிம்பல் போடலாம். இது ஒரு ப்ரொபோர்ஷனல். என்ன சொல்லுவோம்? ப்ரொபோர்ஷனல் 1 by r ஸ்கொயர். அப்ப ஸ்மால் g proportional to 1 by r square. r எதை குறிக்கும்? ரேடியஸ். அப்ப இது ரெண்டையும் சொன்னா என்ன சொல்றோம் நம்ம? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கீழ தானே இருக்கு, மேல இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கீழ இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னு வரும். நல்லா கவனிங்க. சார் நேத்து ஒரு பாயிண்ட் சொன்னேன், போல்ஸ் சொன்னேன். என்ன சொன்னேன்? போல்ஸ்ல டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். எது இருக்கும்? டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். எது ஜாஸ்தின்னு சொன்னா g வேல்யூ ஜாஸ்தி. அதே ஈக்குவேட்டர்ல ரேடியஸ் அதிகமா இருக்கும். அப்ப g வேல்யூ கம்மியா இருக்கும். நல்லா இங்க கவனி. இத ஒரு நிமிஷம் நல்லா கவனிப்பா. நம்ம நேத்து சொன்ன தியரி இந்த ஃபார்முலா வச்சு நீங்க சொல்லலாம். g ப்ரொபோர்ஷனல் 1 by r ஸ்கொயர் இருக்கா? போல்ஸ் நான் மேலே கீழே கட் பண்ணா டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு. அப்ப r வேல்யூ கம்மி, அப்ப g வேல்யூ அதிகமா இருக்கும். எதுல? போல்ஸ்ல. ஈக்குவேட்டர்னா ஃபுல் சர்க்கிள் ஃபுல் ஸ்பியர் மாதிரி வருமா? இந்த ரேடியஸ் வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப g வேல்யூ கம்மியா இருக்கும்பா. ரைட்பா மக்களே. சார் ஒரு சின்ன ஜிகே சார் சொல்ல போறேன். ஜிகேனா ஜெனரல் நாலேஜ் இல்ல குட் டு நோ.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார் பாரதியார் கவிதைகளும் பாரதியாரோட ஃப்ரெண்டு நண்பரும் எழுதின பாட்டுன்னு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். என்ன பாட்டு அப்படின்னா, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னேன்னு சார் சொன்னேன். அது தமிழில் உள்ள ஒரு படத்தில் வந்த பாட்டு. அந்த படத்தோட பேர் பானை பிடித்தவள் பாக்கியசாலி. நல்லா கவனிங்க, என்ன பேர்? பானை பிடித்தவள் பாக்கியசாலி. அந்த படத்தில் யார் ஹீரோயின் ஆக்ட்ரஸ் அப்படின்னா சாவித்திரி அம்மாப்பா. இந்த அம்மா சாவித்திரி, அதாவது ஆக்ட்ரஸ் சாவித்திரி தான் நடிச்சிருக்காங்க. என்ன படம் பேர்? பானை பிடித்தவள் பாக்கியசாலி. இதுக்கு 2 அர்த்தங்கள் வரலாம். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த காலங்களில் நம்ம ஊரில் கிராமங்கள் இருக்கும் போல குடிக்க தண்ணி இருக்காதுப்பா. நிறையா குளங்கள் இருக்கும், இல்லை சில இடத்துல கிணறு இருக்கும். அதில் நிறையா குளங்களில் குளிக்கிறது துணி துவைக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊருக்கு வெளியே 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல தண்ணி குளம் இல்லை நல்ல தண்ணி கிணறுன்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ யாருக்கு நல்லா பானை இல்லை குடம் பிடிக்க தெரியுதோ அவங்க தான் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த லேடிஸ் போய் அந்த தண்ணி குடி தண்ணியை பிடிச்சிட்டு ஊருக்கு கொண்டு வருவாங்க. இதனால அந்த படத்துக்கு பேர் பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சொல்லியிருக்கலாம். இன்னொரு காரணம் என்ன சொல்ல அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எவர் சில்வர் இன்னொன்று பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே மண்பாண்டங்கள், மண் களிமண்ணில் செஞ்ச பானை தான். அப்போ அவங்க வீட்டில் என்ன தொழில்? குயவர்கள்னு சொல்லுவாங்க. பானை செய்கிற குயவர்கள். அப்போ அங்கே அவங்களோட மெயினான தொழிலே என்னதான் அர்த்தம்? இப்படியே செய்வாங்கப்பா, களிமண்ணையெல்லாம் கலக்கி அப்படியே பானை மாதிரி செய்வாங்க. அப்போ அந்த அவங்க அப்பா தான் ஜென்ரலாக செய்கிறான்னு வச்சுங்க. அது மாதிரி பானை செய்கிறதுக்கு அங்கே உள்ள லேடிஸ் தெரிஞ்சா அப்போ பானை பிடிப்பவர்கள் பாக்கிய செய்யணும், நிறையா ஏன் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் அந்த படத்தில் என்ன பேர் வச்சுருங்க? பானை பிடித்தவர் பாக்கியசாலி. நீங்களும் எப்போதுமே வீட்டில் சும்மா இருக்காமல் உங்கள் ஃபாதர் உங்கள் பேரண்ட்ஸுக்கு சில அவங்க பண்ணுற என்ன ஒர்க்கும் நீங்கள் அசிஸ்ட் பண்ணும். ஓகேப்பா, தேங்க்யூ சில்ட்ரன், ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு டிசம்பர் 29ஆம் தேதி, இன்னும் 2-3 நாள் நியூ இயர் வரப்போகுது. ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு யூ ஆல். தேங்க்யூ சில்ட்ரன், டேக் கேர்.